ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அம்ச்சி வீட்டுக்கு நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் போகிறேன். இன்றைக்கி எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து என் தங்கச்சிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும், அதுக்குள்ளே போயிடுவேன். சரி வாங்க போய் பார்ப்போம். காலையிலே வீட்டுக்கு போயிட்டேன், பட் vlog எடுக்கிறக்கே மறந்துட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போவாது கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி அப்புறம் ஈவினிங் வந்துட்டு நானும் எங்கள் பெரியம்மாவும் வந்துட்டு ஸ்டோருக்கு போகலான்னு கிளம்பியிருந்தோம். போகிற வழியிலே வந்து ஒரு டீயும் ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இது எந்த ஸ்டோருன்னு சொல்லுங்கள், மங்களத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். எப்போவுமே ரெகுலராக நாங்கள் போகிறது இந்த ஸ்டோருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் காய்கறி கடைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வெங்காயம், தக்காளி, மல்லி அதெல்லாம் வந்து நாளைக்கு கிறிஸ்மஸில், அதனால் பிரியாணி அந்த மாதிரி தானே செய்யணும். அதனால் அப்புறம் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மெஹந்தி போட்டுட்ருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி இன்னொரு கைக்கு வச்சு விட்டா. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கேக் வாங்கலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பர்த்டேவா, அதனால் போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இன்னும் அவள் வரல, நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும். வீடே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இப்போ தான் புதுசாக இந்த பேக்கரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம். சூப்பராக இருந்தது. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க கிறிஸ்மஸுங்கிறங்காட்டிக்கு. நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் வெரைட்டியாக இருந்தது பார்க்குறக்கே. ஒரு மேரேஜ் கொண்டு போயிருந்தோம், அதில் இருக்கிற ஸ்வீட்டெல்லாம் இங்கே இருந்ததுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் நேம் எல்லாம் எதுவுமே தெரியல. ஒரு ஸ்வீட் 35 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே வேண்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு வந்துருக்கோம். சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டெல்லாம் இருந்தது. இங்கே தான் மங்களத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாங்குவாங்க. அம்ச்சி வாங்கி தரேன்னு சொல்லு, ஒரே முடக்கல் இப்போ குடிச்சிருவோம். நான் எனக்கு இல்லை, குழந்தைங்களாம் வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு கிழிச்சிருவேன் பேக்கெட்டை முன்னாடியே. அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கி தந்தானே ஆகணும். உட்காந்துருப்போம் சோஃபா. காலி பண்ணிட்டு இருக்கனா மாப்பிள்ள. வீட்டு வாங்கியாச்சு. எப்படியோ அரவி வந்தோடனையும் இன்னொரு பில் போட்டாச்சு. கேக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி மக்கா, தேங்க் யூ. குடு. என்னது அவ்வளவுதானா? சண்டை வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. இது நான் ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். கட்டு போடு. ஒண்ணு சாரியா சுடியா? ரூபாய் எனக்கு சாரி கட்டி இருக்கறா. ரூபாய் இப்ப காமி அவருக்கு. என்னது மாமனுக்கு ஒரு வாய் கொடுங்கடா. என்ன மாமன் இல்ல குடுங்க. கூட்டுங்கடா கொஞ்சம். அருவி வாங்க. இது செமையா இருக்கு. எடு பாட்டி எடு. நீ சாப்பிடு. இது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. இது என்ன இத்தனோட கொடுக்குறதா நீ வெச்சு. ஏய் மாமனுக்கு அம்மால கொஞ்சம் கொடுங்களே. மாமனுக்கு அந்த பச்சை கலர் கேக் பிடிச்சதோ பிடிக்கலன்னு தெரியல. எப்படியோ கிறிஸ்மஸ்க்கு கோலம் போட்டுட்டேன். அப்படியா? ஹலோ, நான் இவ்வளவு நேரம் படுத்து உருண்டு கோலத்துல மூடிட்டு. வின்னு கூட சூப்பரா போடுது பாப்சல். இந்த மாதிரி ஒரு நாளாவது போட்டினா. என் தங்கச்சி கோலம் போட்டா நான் சும்மா ஒரு 2-3 வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுதான் என்னை திட்டிகிட்டே இருந்தாளுங்க, நீயும் இந்த மாதிரி போடு அப்படின்னு. இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வருஷம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா கொண்டாடுறோம். ஜாலியா? ஜாலி. தூக்கம் வருது பையனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்குது. ஆமா.
கோயிலுக்கு வந்தாச்சு. போட்டிருக்கா ஒருத்தன். ப்ரேயரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் குடியில் வந்து ஏசு குழந்தைய தொட்டு கும்பலான்னு சொல்லி வந்திருந்தோம். குடியில் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. அரவி இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, அழகாக இருக்குது என்ன எப்படின்னெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது, எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன்.
तुम्हारी फीलिंग तुम्हारी ரூபா ரீல்ஸ் பண்ணு. இங்க பாரு, அந்த போட்டோவை காட்டுறா. ஏய் போட்டு தருது பாரு இதுல. இது சூப்பரா இருக்கு. அது ஒன்றும் தெரிய மாட்டேன். அந்த போட்டோ காட்டுறா. அப்படி எடுக்கணுமா? இந்த ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அழகே சர்ச்சில் இருந்து வந்துட்டு நாங்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். டைம் 2:45. டைம் காட்டு. டைம் 2:45 ஆச்சு. இப்போ தான் நாங்கள் எல்லாம் ரோட்டில் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களை வந்து இவ தூங்க விட மாட்டா, ஃபோட்டோ எடுக்க. சத்தியமாக கிடையாது, அவனுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தானுங்க. அதனால நானும் வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வேற வீட்டுக்கு போயிட்டாரு. எங்க வீட்டுக்காரி எங்க ஆத்துல தூங்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள தம்பிக்கு அவசரம். தம்பி கல்யாணம் ஆகி 1 வருஷம். இங்க பாருங்க, பர்த்டே கேர்ள் நிக்கிறாங்க. பர்த்டே கேர்ள் அப்பலாம் பியூட்டியா இருந்தாங்க, இப்ப ஆன்டி ஆயிட்டாங்க. வாழ தூங்கலாம். அப்புறம் எங்க அமிச்சி வந்து 3 மணிக்கு முக்காடு ஓட்டுட்டு நின்னுட்டு இருக்குது. ரீத்தா அதுக்கு மேல கோயிலையும் கூட முக்காடு போட மாட்டீங்க. எப்படி அதான் பாரு, குளிர் வந்தா எல்லாருமே அப்படிதான். 4 மணிக்கு தான் தூங்கணும். தூங்கிட்டு மதியம் 1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே சாப்பாடெல்லாம் நல்லா ரெடியாக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டதுக்கப்புறம் இவரும் மதியம் லன்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களும் நானும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு எல்லாம் உட்காந்து வெளியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டேன். என்னோடய ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பாடும் கிரேவியும். வரும்போது மங்களத்தில் எங்கள் அம்மா வந்து என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கேக் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் போயிட்டு எனக்கு எதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே பிடிக்கல. எல்லாம் கேக் சாப்பிட்டு சளிச்சே போச்சு. அதனால் சிப்ஸ் மட்டும் வாங்கினேன். வர வழியே வந்துட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் பிரியாணியும் கிரேவியும் மதியானம் வச்சது எடுத்துகிட்டு வந்துச்சு அம்ச்சி வீட்டிலேருந்து. அப்புறம் இது எங்கள் அம்மாவை பார்த்தேன் நான் பேக்கரியில், அது வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் துவைக்கிறதுக்கு. வீடு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. இது ஒரு saree ஒன்று கொரியர் பண்ணி விடணும், அது அப்படியே இருக்குது. அந்த வேலையும் பண்ணலை. சாப்பாடு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேயே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் கம் டு நார்மலுங்கிற மாதிரி ட்ரெஸ் எடுத்து நம்மளோட டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டால் தான் நம்மளுக்கு வெரி கம்ஃபர்டபுள். எப்படியோ கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி கிறிஸ்மஸ் டக்குன்னு போயிடுச்சு. பட் ஆனால் நிறையா மெமரிஸ் நல்லா ஜாலியாக இருந்தது. ஓகே, இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, பார்க்கலாம். வா எந்திரி, டைம் ஆச்சு. நான் ரெடியாக இருக்கேன். என்னை காட்டு, நான் ரெடியாக இருக்கேன். வா போகலாம். போலாம். அந்த வீடியோ பார்த்தியா? இல்லையே. நாங்கள் இப்போது கேத்ரின் சர்ச் பார்க்கலான்னு போகிறோம். பட் ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். அப்படியே கேட் கிட்ட போவோம். அங்கே குட்டி கேட் ஓப்பனில் இருக்கான்னு பாரு. வாவ், சூப்பராக இருக்குமா தான். நாங்கள் வெளியே கேட்டு கிட்ட நின்று பார்த்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. பட் எதுவுமே லைட் இல்லை, எல்லாமே லைட் ஆஃப்ல இருக்குடா. சம்மந்தமே இல்லாமல் சோட்டா பீம் போட்டு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது மயிலு. இது கூலிங், அது ஹாட்டு. ஊட்டிக்காரன்ட்டே இருக்கிறேன் பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், குட் நைட்.